வெல்கம் டு நலம்தானா சேனல். எல்லோரும் நலம்தானா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சூப்பர்பான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு ஹல்வா ரெசிபி, ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சேலஞ்ச் வீடியோ தான். நமக்கு வந்து சேலஞ்ச் வந்து யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தீபிஸ்ரீ அப்படிங்கிற சேனல்லிருந்து அவங்க வந்து நமக்கு சேலஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க என்ன ஹல்வா செய்ய சொல்லியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, பனானா ஹல்வா வந்து செய்ய சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு இன்றைக்கி நேந்திரம் பழத்தில் ஒரு ஹல்வா வந்து செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி தீபிஸ்ரீ அவங்க சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி உங்களுக்கு வெரைட்டிஸ் ஆஃப் ஹல்வா ரெசிபி வேணும் அப்படின்னா, நாங்கள் யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து செஞ்ச ஹல்வா ரெசிபி ஒன் பை ஒன்னாக நீங்கள் பார்த்துக்கலாம். அவங்களோட சேனல் லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எல்லோரும் வந்து செக் பண்ணி பாருங்கள். அவங்களுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம இந்த நேந்திரம் பழம் வந்து வச்சு நம்ம சூப்பரான ஒரு ஹல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அல்வா சாப்பிட்ற ஃபீல் இருந்தது அப்படின்னா, ஜஸ்ட் வீட்டில் இருக்க பழத்தை வச்சு நம்ம வந்து டக்குன்னு சீக்கிரமாக அல்வா வந்து செஞ்சு சாப்பிட்றலாம். இதுக்கு ஒரு 3 பொருள் இருந்தால் போதும். அல்வா, சர்க்கரை, நெய், இது இருந்தால் போதும். நட்ஸ் எல்லாம் உங்களோட ஆப்ஷனல், ஓகேங்களா? ஸோ இந்த 3 பொருளை வச்சு நம்ம வந்து குயிக்கான ஒரு பனானா ஹல்வா வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ நீங்கள் எந்த பழம் வேணால் எடுத்துக்கலாம். நான் வந்து இங்கே நேந்திரம் பழம் வந்து எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த பழமாக எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இது இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வேணும்னா நீங்கள் இதை வேக வச்சு கூட செய்யலாம். வேக வைக்கிறத விட டைம் சேவ் ஆகணும்னா இந்த மாதிரி செய்யும்போது சீக்கிரமாக வந்துட்டு ரெடி ஆகிடும். இப்போ இது கூட சுகர் ஆட் பண்ண போகிறோம். 1/2 கப் சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? நீங்கள் வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சுகர் எடுத்துக்கோங்க. பழமும் வந்து எப்படி இனிப்பு பார்த்துக்கிட்டு எடுத்துக்கோங்க. இதை வந்து இப்போது அரைச்சிட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்மளோட ஸ்மூத்தான பேஸ்ட்டில் நமக்கு பனானா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அல்வா ரெடி பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அடுப்பில் கடாய் வச்சாச்சு. நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெய் சூடாயிடுச்சு. நான் பாதாம் முந்திரி எடுத்திருக்கேன். அதை வந்து இதில் நெய்யில் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வீட்டில் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து செவந்துருச்சு. இதை வந்து எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயே அந்த நெய் இருக்குது. ஸோ எகெயின் வந்து இன்னும் கொஞ்சம் நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த அந்த பனானா பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் வந்து நமக்கு ஒட்டாமல் வரும். அது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். வேணும்னா நீங்கள் வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் வெல்லம் ஆட் பண்ணி கொடுக்கும்போது இது ரொம்பவே ஹெல்த்தி. நெய், நேந்திரம் பழம் வந்து நல்லா வந்து வெயிட் கெயின் கொடுக்கும் குழந்தைகளுக்கு. ஸோ நேந்திரம் பழத்தில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ் வந்து செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இது ஹல்வாவாக இருக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க, கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த ஹல்வா வந்து ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஹல்வா சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து நான் வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. நெய், பழம், வெல்லம் இது 3 மிக்ஸ் பண்ணி குழந்தைகளுக்கு நட்ஸ் ஆட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போவே வந்து ஒட்டாமல் வந்துருச்சு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிஞ்ச் நான் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஏலக்காய் பிடிக்காதவங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதுவும் ஆப்ஷனல் தான். ஸோ நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நமக்கு வந்துட்டு நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும். எடுத்து வச்ச நட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா ஒரு இந்த மாதிரி ஒட்டாமல் வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது ஒரு சீக்கிரமாக ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹல்வா வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இது மாதிரி கெட்டியாக வரணும். எகெயின் நான் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணுறேன். நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும், ஒட்டாமல் வரணும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு நான் பவுலுக்கு வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். நீங்கள் வந்துட்டு எந்த பவுல் அல்லது எதில் வந்து ஷேப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதில் வந்துட்டு நல்லா
நெய் வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா இப்போ வந்து இதில் நான் வந்து நெய் அப்ளை பண்ணிட்டேன். செஞ்சு வச்ச ஹல்வாவை வந்துட்டு இப்போ அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது இப்படியே வந்து வெளியவே ஒரு 1/2 அன் ஹவர் இருந்தது அப்படின்னா செட் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். இது வந்து இப்படியே 30 மினிட்ஸ் வந்து வெளியே வைக்க போகிறேன். இது செட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஹல்வா வந்து சூப்பராக செட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை வந்து எடுத்து காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நான் எடுக்கிறேன். வாவ், சூப்பர்பான ஹல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. நேந்திரம் பழத்தில் சும்மா சூப்பராக குயிக்காக வந்து இதை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க இல்லையா, இதுதான் வந்துட்டு நம்ம செஞ்ச ஹல்வா. ஓகேங்களா? ஸோ நம்மளோட ஹல்வா வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறது. ஸோ இப்போ வந்து நம்ம கொடுத்த சேலஞ்ச் வந்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம வந்து ஒருத்தருக்கு சேலஞ்ச் கொடுக்கணும் இல்லையா? எனக்கு வந்துட்டு யூடியூப்பில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த ஃப்ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டு தான். ஸோ அவங்க சேனலுக்கு வந்து நம்ம இன்றைக்கி ஒரு கஸ்டர்ட் அல்வா ரெசிபி தான் வந்து செய்ய சொல்ல போகிறோம். சேனல் நேம் என்னென்னு உங்களுக்கு தெரியணுமா? அந்த சேனல் தான் நற்றினை குடில். ஸோ அவங்க சேனல் நேமே ரொம்ப சூப்பராக இருக்குது இல்லையா? அவங்களோட சேனலில் இருக்க வீடியோஸும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அவங்களோட சேனலே விசிட் பண்ணி பாருங்கள். அவங்களோட லிங்க் அண்ட் என்னோட அதர் யூடியூப் ஃப்ரெண்ட்ஸோட லிங்க்ஸும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எல்லாத்தோட சேனலையும் வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு அவங்க எல்லா சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அல்வாவை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.